வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கிறோன்னா பழனி டு திண்டுக்கல் சாலையில் நிற்கிறோம். இந்த பாருங்கள், பழனிக்கு பாத யாத்திரை போகிற ஒரு அழகான குரூப்பு. பார்க்கறதுக்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜனங்க நடந்து போகிறத பார்த்தா எவ்வளோ லைனாக ஒரே யூனிஃபார்மாக போகிறாங்க பாருங்கள். அதுவும் ரோடு ஓரமாக அழகாக நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக அண்ணாண்டு பக்கம் ஒரு ஜென்ஸு பாருங்கள், எவ்வளோ லைனாக போகிறாங்க பாருங்கள். ஒரு ஓரமாக இந்த மாதிரி நடந்து போனால் யாருக்கும் தொந்தரவு இல்லை. ரோட்டுக்கு அந்த பக்கம் போகிறாங்க பாருங்கள் நண்பர்களை. கரெக்டாக ஒரே நூல் பிடிச்ச மாதிரி வண்டிங்க பார்த்தா கரெக்டாக அங்கங்கே பாருங்கள் ஒரு ஆள் போட்டுருக்குறாங்க. நீங்களும் நடந்து போகும்போது இதே போல் ஒரு ஓரமாக போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்களே. கரெக்டாக அங்கங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்கள கண்காணிச்சின்னு வராங்க பாருங்கள். பழனிக்கு ஒரு குரூப்பாக போகிறாங்க. இவங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் கையில் ஒரு பேட்ச் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு பெரிய டீம் போலுது இவங்க. ரொம்ப லாங்கிலேருந்து போகிறாங்க, பழனியை நோக்கி போய்க்கிறாங்க வேகமாக. நீங்களும் இப்போ நடந்து போகிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக போங்க நண்பர்களே. ஜாக்கிரதையாக போய் முருகர் அருள் பெற்று நோயோடு இல்லாமல் வாழ வேண்டும். பத்திரம். இப்போது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனிக்கு பஸ்ஸுக்கு ஒன்மையாக திருப்பிட்டாங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனிக்கு வேறு ரூட்டில் போயிடுது இப்போ வண்டி. நடந்து போகிறவங்களுக்கு சேஃப்டியாக போகலாம் இப்போது. ஏன்னா எதிர் வண்டி மட்டும் தான் வரும், பின்னாடி வர வண்டி வராது அவங்களுக்கு. அதனால் பழனிக்கு போகிற மக்கள் பத்திரமா போய் முருகரை தரிசனம் பண்ண வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம் அன்பு நம்மளே. பார்த்து பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க. முருகரை பார்த்துட்டு சிறப்பாக கூட போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.